கரைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை பார்ப்போம். எங்கள் கண்மலையை மீட்பதுமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய இதய தியானங்களும் இந்த மகா பரிசுத்த சமூகத்தில் நமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். இந்த நாளிலும் யாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சபையில் பெண்களுடைய பங்கு அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து மாத்திரம் நான் நாளில் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல போகிறேன். சரிதானா? சபையில் பெண்கள், ரோல் ஆஃப் விமன் இன் சர்ச் மினிஸ்ட்ரி. நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கோங்க. நம்ம யூசிஎஃப் ஒரு சர்ச் மினிஸ்ட்ரி தான். அதோட அதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சிந்திக்க போகிறோம். இப்போ என்ன 27ஆம் அதிகாரத்தில் அவங்க உரிமையை பெற்றுக்கொள்றதுக்கு அன்னைக்கு மோசே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறார். எஸ், கண்டிப்பாக கொடுக்கணும். பெண்கள், பெண் உரிமை. சரிதானா? இந்த பெண்களுடைய வலிமையை பார்வோன் அருமையாக அறிஞ்சு வச்சிருந்தான். இந்த எபிரேய குலத்தை ஒடுக்கிறதுக்கு ஒரே சரியான வழி என்னன்னா அந்த பெண்கள் தான். யார்? அந்த நர்சஸ், மருத்துவச்சிகள், அவங்க தான். ஆனால் பாருங்க, அந்த பெண்களுடைய வலிமையை பார்வோன் அறிஞ்சிருந்தான். ஆனா அந்த பெண்களுடைய உள்ளத்தை அவனால அறிய முடியல. அவங்க சப்போர்ட் கூட யாருக்கு போயிடுச்சு? எபிரேய குலத்துக்கு அங்க போனதை நாம பார்க்கிறோம். அன்னைக்கு சீரியா ராஜாவினுடைய படைகள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சின்ன பெண்ணை கொண்டு போனாங்க. இன்னைக்கு எலிசாவிட்ட போய் அவ சுகம் பெறான். ஆனா அந்த பெண்ணை யாருமே நினைச்சு பார்க்கல. எஸ்தர் முருதைக்காயோட ஒன்றுபடுகிறாள். முருதைக்காய் என்ன சொல்கிறாள் அதுக்கு அவள் உடன்படுகிறாள். அந்த எஸ்தர் என்ன சொல்கிறாளோ அதுக்கு முருதைக்காய் உடன்படுகிறாள். இந்த உடன்பாடுகள் ஆண்கள் பெண்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அது காணப்பட வேண்டும். அன்னைக்கு ரூத் பாருங்க, நகோமியோட உடன்பட்டார். அன்னைக்கு நகோமியோட உடன்பட்டதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற சந்ததியே பலப்பட்டது. நம்ம கரெக்ட். இன்னைக்கு அதனால சந்ததி பலப்பட்டுச்சு. போவாஸ் வந்து யாரு? தாவீதுக்கு பூட்டன். பூட்டன் தானம்மா? ஆமா, பூட்டன். தாவீதுக்கு பூட்டன். சந்ததி பலப்படுது பாருங்க. இது நாம புரிஞ்சு கொள்ளணும். இயேசு பிதாவோடு ஒன்றாய் இருந்ததுனால தான் சமுதாயத்திலே விடுதலை, பாவத்திலிருந்து மன்னிப்பு, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஐக்கியத்தை பலப்படுத்தும் பெண்கள். முதல்ல என்ன பார்த்தா, உடனிருப்போரின் கரங்களை பலப்படுத்தும் பெண்கள். இன்னைக்கு சபைகளுக்குள்ள, நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைய, ஒரு ஒன்னஸ, ஒரு சமாதானத்தை நாம கொண்டு வரணும்னா அது பெண்களால தான் முடியும். அதனாலதான் பவுலடிகளார் ஒரு வேலைக்கு நின்று அவர் பிரசங்கிக்கும் போது அவங்க 2 பேரும் கவனிச்சுட்டே இருந்திருப்பாரு நினைக்கிறேன். எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அன்னைக்கு கொரிந்து சபை எதையெல்லாம் சலிச்சிருக்கு தெரியுமா? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 19ஆம் 20ஆம் வசனத்துல பாருங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து, இந்த புத்தியெல்லாம் நாம டெவலப் பண்ணணுங்க. அன்னைக்கு சிந்திகையாலும் ஒன்னா இருந்தும் ஒரு மனம் இல்லை, ஒரே சிந்தை இல்லைன்னு அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு புத்தி சொல்லிட்டு வந்தேங்கிறாரு. இந்த புத்தியெல்லாம் நாம டெவலப் பண்ணணும். புத்தி இல்லாம தான் நாம ஏதாவது தவறுகளை செய்திடறோம். புத்தி இல்லாம தான் நாம வெறுப்புகளை சம்பாதித்து விடுகிறோம். அதனால்தான் அவங்க சொல்றாங்க, நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து. 2 கொரிந்தியர் 11, 19, 20 சொல்றாரு பாருங்க. நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. அந்த சகிப்பு தன்மை எல்லாருக்கும் வராது. சபையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த சகிப்பு தன்மை வரணும். அப்புறம் சொல்றான் பாருங்க, ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தோட அந்த 4ஆம் வசனத்தை இணைச்சு படிச்சாதான் பவுலடிகளார் சொல்றதுடைய அர்த்தம் புரியும். எல்லாரும் சொல்லிடுவாங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றாங்க. அந்த 2 வசனத்தை நீங்க சேர்த்து படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன புரியும்னா, வேற்றுமையிலும் சந்தோஷமாயிருங்கள், ஒற்றுமையிலும் சந்தோஷமாயிருங்கள். யோசிப்புக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்கா, என் மனசும் சிந்தையும் மற்றவங்க கூட ஒன்னா இருக்கா இல்லையா அதை பற்றி கவலையே வேண்டாம். ஆனா சந்தோஷமா இருங்க. வேற்றுமையிலும் சந்தோஷமா இருங்க, ஒற்றுமையிலும் சந்தோஷமா இருங்க, துன்பத்திலையும் சந்தோஷமா இருங்க, இன்பத்திலையும் சந்தோஷமா இருங்க, வாழ்விலும் சந்தோஷமா இருங்க, தாழ்விலும். இது எங்க சொல்லுவாங்க? தாலி கட்டும்போது சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமா, வாழ்விலையும் சந்தோஷமா இருங்க, தாழ்விலையும்
சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை தான் அவர் சொல்றாங்க. அதை குறித்து நம்ம வேற ஒண்ணும் பெருசா போதிக்கணுங்கிற அர்த்தமே இல்லை. இதுக்கு தேவை என்ன? இந்த சந்தோஷத்துக்கு தேவை என்னன்னா உங்களுடைய சாந்த குணம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த சாந்த குணம் ஒண்ணுதான் உங்கள் சாந்த குணம். கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அங்க சமீபமாய் இருக்கிறார் என்ற வார்த்தை உடனே 2ஆம் வருகை போட்டுறாதீங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் நான் யூசியப்புக்குள்ள வந்துட்டேன்னா நீங்க கர்த்தரை உங்களுக்கு சமீபமா வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது சர்ச், இல்லைன்னா ஜஸ்ட் a building. Without Christ no church. கர்த்தர் நமக்கு சமீபம். பவுலடிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சகோதரர்களோட அவர் ஆரம்பிக்கும் போது, அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது என் சகோதரரே தான் ஆரம்பிப்பாரு. சகோதரர்களோடு பெண்களும் எல்லாருமாக சேர்ந்து ஒரே சிந்தையோட சபைக்குள்ள மண்டியிட்டால் எங்க கவலைகள் மாறுங்கிறார். ஆமென். இந்த 7, 8, 9 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. யோ வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அவருடைய வாஞ்சை, அந்த நிருபத்தை எழுதும் போது அவர் எங்க உட்கார்ந்து எழுதுறார்? ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து எழுதுறார். ரோம சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து எழுதுறார். அங்கிருந்து அவர் உயிரோட வரவே இல்லை. கழுத்து வாளால் துண்டிக்கப்பட்டு மரித்தார் சரித்திரம். அங்க உட்கார்ந்துட்டு எழுதுறாரு பாருங்க. நீங்க எல்லாரும் ஆண்களும் பெண்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க மட்டிட்டீங்கன்னா எங்க கவலைகள் எல்லாம் மாறும். நம்முடைய உலக அறிவுக்கும் நம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சபையில் நிலவும். இதுதான் அவருடைய வாஞ்சை. இன்னைக்கு சபையில ஒற்றுமை, விசுவாசம், ரட்சிப்பு, சமாதானம், நித்திய இளைப்பாறுதல் இவை அனைத்தையும் கொண்டு வரக்கூடியவர்கள் பெண்கள் என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. 3ஆவதாக பார்க்கிறோம், நற்செய்தியை பலப்படுத்தும் பெண்கள். சமாரிய ஸ்ரீனா அவ மூலம் பாருங்க, அந்த 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 அவங்க நாட்டுக்குள்ளேயே, அந்த முழு ஊருக்குள்ளேயே மாபெரும் சேஞ்ச், ஒரு சீர்திருத்தம். கிறிஸ்துவின் நற்பணியை, நற்செய்தி பணியை பலப்படுத்தியதுல பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, இயேசு கைது செய்யப்பட்டதிலிருந்து சிலுவையில மறிக்கும் வரைக்கும் ஆம்பளைகள்லாம் ஓடிட்டாங்க. ஒரே ஒரு சீரர் மட்டும் தான் கூடாது. இது எவ்வளோ 11 பேர். ஆனா பெண்கள் பாருங்க, சிலுவையின் அருகில் ஒரு உட்கார்ந்து நாம் பார்க்கலாம். எப்படி நின்றுருப்பாங்க, என்ன வேதனையோட நின்றுருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உயிர்த்த இயேசுவை முதல்ல தரிசித்ததும் பெண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் இயேசுவை தரிசிச்சதே பெண்கள். ஏன் அந்த பெண்களை நீங்க ஒதுக்குறீங்க? இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தங்கள் நமக்குள்ள வரணும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அங்கே லூக்கா தன்னுடைய இந்த நற்செய்தி நூல்ல அவர் இந்த ஊழியத்தை எப்படி ஒரு 3 டைமென்ஷனலா கொடுத்தாருன்னா, கிறிஸ்து, ஊழியம், பெண்கள். சிவனம் பாடமா வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. இயேசுவின் ஊழியத்தில் அவரோடு கூட 12 ஆண் சீடர்கள் இருந்தாங்க. ஆனா பெண்களுக்கு அவர் அடமொழி கொடுத்து சொல்றாரு பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகள் பெண்கள். அதே மாதிரிதான் பவுலடிகளார் ரோமருக்கு அந்த நிருபம் 16ஆம் அதிகாரத்துல அந்த 1-16 வசனம் வரைக்கும் வரிசையா ஆண்களும் பெண்களுமா சொல்லுவாரு. அது அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழி கொடுப்பார் பாருங்க. அதுல முக்கியமான 2 சொல்றேன். வசனம் பாருங்க. தென்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி வெபையா அனைவருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தாள். எனக்கு அருமையான அன்பின் தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு பாருங்க, இயேசுவினுடைய தாய் மரியாள் அப்போஸ்தலரோடு அமர்ந்திருந்தாங்க. அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு சாட்சியா இருந்தாங்க. நீ குடும்பத்துக்குள்ள சாட்சி இல்லைன்னா நாம வெளியே ஊழியம் செய்யவே முடியாது. இன்னைக்கு நற்செய்தி பணிகளுக்கு மிக ஊக்கமாக உதவி செய்பவர்களும் பிறரை உதவி செய்யும்படி தூண்டுபவர்களும் தன்னுடைய கணவன்மாரை ஊழியங்களுக்காக அர்ப்பணிப்பதிலும் பெண்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வலிமை உள்ளவர்களா, ஆண்கள் வலிமை உள்ளவர்களா? வருங்கால பெண்களின் நலனுக்காக நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். பெண்கள் தங்கள் சுய ஆதிக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். ஆண்கள் தங்கள் ஆணாதிக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பெண்கள் தங்கள் சுய ஆதிக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி நாம் வருவோமானால் உங்கள் மூலமாய், பெண்கள் மூலமாய் குடும்பத்தில் ஒரு மறுமலர்ச்சி, சபையில் ஒரு மறுமலர்ச்சி, சமுதாயத்திலும்
ஒரு மறுமலர்ச்சி. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.